Hi friends, welcome to Cognitive Points online class TRB Chemistry. நம்ம போன வீடியோஸில் குரூப் தியரியோடைய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸான சிமெட்ரி எலமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா அதில் இருக்கிற சிமெட்ரி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி we can represent as a point group. Point groupனா it is combination of all the symmetry elements or operations present in a given molecule. அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு செட்டாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ அது எல்லாமே என்ன செய்யணும்னா மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய குரூப் தியரியோடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் மேத்தமெட்டிக்ஸில். இப்போ அப்படி வரும்போது ஒரு குரூப் அப்படின்னா என்னென்ன பாஸ்டுலேட்ஸை ஃபாலோ பண்ணணும், வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குரூப் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்த குரூப்ஸோட டைப்ஸ் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு பாயிண்ட் குரூப்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ்க்கு என்னென்ன மாலிக்யூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். இப்போ குரூப் பாஸ்டுலேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரூப்புன்றது இட் மே கண்டெயின் n number of elements depending upon the group. அந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் certain ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணால் we can classify them as a particular group. ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்னென்னா any two elements, ரெண்டு எலமெண்ட்ஸை if we multiply that should result in another element which is also a member of the group. For example, A அப்படின்ற ஒரு எலமெண்ட்டையும் B அப்படின்ற ஒரு எலமெண்ட்டையும் if we multiply it should produce another element that is also a member of the group. அப்போ இந்த A அப்படின்ற எலமெண்ட்டையும் B என்ற எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we should get a result C, அதுவும் இந்த குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் குரூப்னா. ஸோ இந்த ஏ பி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே லிட்ரலி மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய மல்டிப்ளிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. we can mean them as a combination. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குரூப்பில் ரெண்டு சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் C2 எலமெண்ட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். C2வையும் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் கிடைக்கும் அகெயின் C2. அந்த எலமெண்ட் என்ன, அது வந்து மெம்பர் ஆஃப் த குரூப். ஸோ இது ப்ராடக்ட் கேரக்டர் டேபிள்ஸோடைய மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்னென்னா when we combine two elements, that means we from left to right we operate them one by one. இப்போ E எலமெண்ட்டையும் C2 எலமெண்ட்டையும் பர்ஃபார்ம் பண்ணோம்னா we will get again C2 எலமெண்ட். இதுவும் மெம்பர் ஆஃப் த குரூப், இதுவும் மெம்பர் ஆஃப் த குரூப், இதுவும் மெம்பர் ஆஃப் த குரூப். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டு எலமெண்ட்ஸை கம்பைன் ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது the resultant தேர்ட் எலமெண்ட்டாக கிடைக்கக்கூடியதும் it should also be a member of the group. இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். செகண்ட் பாஸ்டுலேட், an element combines or multiplies itself to form another element. அதுவும் என்னவா இருக்கும், மெம்பராக தான் இருக்கும். again if I perform E operation, again one more time E operation perform பண்ணுறேன், the result will also be E. ஒரு element combines with itself to form another element, that should also be a member of the group. அதே போல் இன்னொரு எலமெண்ட்டை நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம், C2 ரெண்டு முறை C2 பர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஈயாக கிடைக்கும். இது எப்படிலாம் வந்துச்சுன்னு கிராக் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வரும்போது ஈஸியாக புரியும். ஸோ ரெண்டு முறை C2வை பர்ஃபார்ம் பண்ணோம்னா we will get back to the original molecule E element. இதுவும் member of the group. ஸோ இதுதான் every element combines with itself to produce another element which is also a member of the group. இதுதான் வந்து செகண்ட் postulate of the group. தேர்டு postulate வந்து commutative postulate. commutative ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். தேர்ட் postulate commutation it is order of operation. third postulation commutative property. commutative property na third postulate of the group is nothing but a commutative property. commutative property is nothing, ஒரு ஆப்ரேஷனை ஒரு ஆர்டரில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், அதே ஆப்ரேஷனை மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருந்தால் இட் இஸ் commutative. ஆல்டர்னேட்டிவ்லி AB minus BA will be equal to 0. ஸோ ஆர்டர் நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் சேம் எலமெண்ட் நமக்கு கிடைச்சா தட் இஸ் commutative. if it is non equivalent to 0 or AB not equal to BA அப்படின்னா this is non commutative.
ஸோ மறுபடியும் ஒரு 2 எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணுறோம் ஏபின்ற ஆர்டரில். அகெயின் அந்த சேம் எலிமெண்ட்டை ரிவர்ஸ் ஆர்டரில் கம்பைன் பண்ணோம்னா சேம் ரிசல்ட் கிடைச்சா அது காமுடேட்டிவ், கிடைக்கலன்னா நான் காமுடேட்டிவ். என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதுதான் காமுடேட்டர்னு சொல்ல போகிறோம். பட் இங்கே குரூப் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, எல்லா குரூப்பும் எவ்ரி குரூப் contains at least one element that is commutative to all other elements. Usually இந்த எலிமெண்ட் நமக்கு என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்கும் E. So when you perform E and then C2, the result will be C2. Again, if we perform C2 and then perform E, result also C2. These two are equivalent. That means E element is commutative to every other element of this particular group. ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆவது மற்ற எல்லா எலிமெண்ட்டோடையும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை காட்டும். பட் நாட் எல்லா எலிமெண்ட்ஸும் காட்டணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணணும். இதுவும் ஒரு குரூப்போடைய பாஸ்டுலேட். நவ் ஃபோர்த் பாஸ்டுலேட், எவ்ரி எலிமெண்ட் இன் த குரூப் மஸ்ட் ஃபாலோ ஆர் obey associative law of multiplication. Associative law அப்படின்றது ஒன்றும் இல்லை. when we have element multiplied by BC, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், தென் ஏ பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் மாறும். ப்ராக்கெட் ஹேஸ் த ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ இது ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு தேர்டு ஏ பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி அண்ட் தென் சி. இப்போ ஏபியை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு சியை பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்டு அசோசியேட்டிவ் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா 2 × 3 × 4 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 12 × 2 ரிசல்ட் வில் பி 24. இதே போல் இங்கே என்ன பண்ண போகிறோம், 2 × 3 × 4னு பர்ஃபார்ம் பண்ணணும். இஃப் வி டூ திஸ் 6 × 4 again 24. These two are equal. This is called associative property. So point groups-உம் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணும். So every element will follow the associative property. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை பர்ஃபார்ம் பண்ணாலும் அல்லது இதை ரெண்டை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை பர்ஃபார்ம் பண்ணாலும் சேம் ரிசல்ட்டை கொடுக்கணும். தட் இஸ் கால்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் பாஸ்டுலேட், எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் அ இன்வர்ஸ் which is also a member of the group. So every element has inverse. That means A அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதனுடைய இன்வர்ஸு அப்படின்னா இட் இஸ் லைக் 1. அதாவது 1 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை 1/6 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன, 1. ஸோ இதை தான் வந்து இன்வர்ஸ்னு சொல்ல போகிறோம், ஒரு பர்டிகுலர் நம்பருடைய 1/6. அது மாதிரி எலமெண்ட்ஸ் ஏ அப்படின்ற எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் எலமெண்ட்டும் அதே குரூப்பில் இருக்கும். இந்த ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணோம்னா ரிசல்ட் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ஏ இஸ் அ எலமெண்ட், அதனுடைய இன்வர்ஸ் ஆல்சோ அ குரூப் மெம்பர். அது ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட்டு 1 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் C2 அப்படின்றது ஃபஸ்ட் எலமெண்ட். இதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது C2 1ன்னு எடுத்துப்போம். செகண்ட் டைம் C2 நம்ம பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன ஆகும், E கிடைக்கும். ஸோ E இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் பொசிஷன், லீவிங் மாலிகுல் அன்சேஞ்ச்ட். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ C2 1ஓட இன்வர்ஸ் எது, C2 2. இதே போல் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் டேபிளில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இதெல்லாம் தான் குரூப்ஸோடைய பாஸ்டுலேட்ஸ். ஸோ இந்த பாஸ்டுலேட்ஸை ஃபாலோ பண்ணி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த குரூப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னன்றதையும் நம்ம இப்படி வரிசையாக பார்க்கலாம். நம்ம அடுத்தது டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பேஸ்ட் ஆன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இட் இஸ் நோன் அஸ் அபீலியன் ஆர் நான் அபீலியன். abelian groups or non-abelian groups.
ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே, ஒரு உதாரணத்துக்கு C2V பாயிண்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா we have identity element, C2 element and then sigma V and sigma V dash. இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே if they show the commutative property with one another, for all the elements of a group are commutative to each other, then that particular group is said to be abelian. All elements are commutative to each other. So C2V point group la varakodiya water molecule adanodiya point groups and any other molecules etc. They have the C2V point group and the molecules ellame enna property, they are abelian groups. Suppose group oda postulate padi edavadhu oru element ஆச்சு கட்டாயம் commutative property show பண்ணனும் ஒரு other elements ஓட. Suppose அந்த தவிர மற்ற elements, example C3V point group ல இருக்கக்கூடிய identity 2C3 and 2,3 sigma V. ஸோ இந்த எலமெண்ட்ஸில் எல்லாமே அப்படி நமக்கு commutative ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளே பண்ணலன்னா they are non-abelian groups. பட் அஃப்கோர்ஸ் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இது வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை காட்டும். பட் இந்த மற்ற எலமெண்ட்ஸ் அதனோட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளே பண்ணணும்னா தட் இஸ் நான் அபிலியன் குரூப். இதுக்கான எக்ஸாம்பிள் அமோனியா மாதிரியான மாலிகுல்ஸ், பிரமிடல் மாலிகுல்ஸ், they don't have the commutative property. Commutative ஆல்ரெடி சொன்னதான், if we have AB equal to BA, ரெண்டு எலமெண்ட்ஸை எந்த ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சேம் ரிசல்ட் கிடச்சோம்னா they are commutative to each other. Abelian groups, they will show all the elements have commutative property with each other, but non-abelian groupல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. Second type of groups வந்து cyclic groups. So ஒரு particular groupல we have n number of elements, A1, A2 and so on. n number of elements இருக்கு. இந்த n number of elementsையும் நம்ம ஒரே ஒரு symmetry element ஆன A1 or A2 அது மாதிரி ஏதாவது ஒரு symmetry elements வந்து if we can derive all the other symmetry elements, then that particular group is called cyclic group. A group is termed cyclic if all the elements of the group can be derived or generated from one element, then the group is cyclic. So இன்னொரு important point நம்ம என்ன நோட் பண்ணணும்னா all cyclic groups are abelian groups. So இது ரெண்டும் தான் major classes of groups. நம்ம இதிலிருந்து நம்ம சில குரூப் தியரிக்கு யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் லைக் ஆர்டர் ஆஃப் த குரூப், சப் குரூப்னா என்ன, கிளாஸ் ஆஃப் த குரூப்னா என்ன, ரெப்ரசன்டேஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் டேபிள்னா என்னன்றதை ப்ரீஃபாக பார்த்துட்டு பாயிண்ட் குரூப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் ஆஃப் த குரூப் தியரியில் ஆர்டர். ஸோ ஆர்டர் ஆஃப் த குரூப் இஸ் சிம்பிள் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். வாட் திஸ் சேஸ் இஸ், ஒரு பாயிண்ட் குரூப் அல்லது குரூப் இருக்குன்னா அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ, total number of elements present in that particular group is called order of the group. For example C2V, நம்ம classic example, அதில் என்னென்ன elements இருக்கு, identity C2, sigma V, sigma V dash. எத்தனை elements இருக்கு, 1 2 3 4. அப்போ C2V point group உடைய ஆர்டர் எவ்வளோ, 4. Total number of symmetry elements present in the point group is called order of the group. யூஸ்வலி Cn பாயிண்ட் குரூப்ஸுக்கு 2n ஆர்டர் இருக்கும். அதுவே C3V பாயிண்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் 2 C3s அண்ட் 3 sigma Vs. அப்போ எத்தனை ஆர்டர், 1 2 சேர்த்தோம்னா 3, 3 + 3 6. ஆர்டர் ஆஃப் த குரூப் இஸ் 6. இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்புக்கும் ஆர்டர் எழுதலாம். எத்தனை சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எழுதணும்னா we will get to know the order of the group. Second definition, subgroup. பேருக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் சப்குரூப். குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரூப். நமக்கு சொன்ன மாதிரி குரூப் எல்லா பாஸ்டுலேட்ஸையும் ஃபாலோ பண்ணால் we can say that as a group. It can contain any number of elements. அந்த குரூப்புக்கு உள்ள if we select certain numbers, a small set, a group contains A1, A2 and so on. இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது ஒரு குரூப்னு சொல்ல போகிறோம்.
இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் குரூப்போடைய ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தென் திஸ் இஸ் கால்டு சப் குரூப். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா சப் குரூப் மஸ்ட் கண்டெயின் ஐடென்டிட்டி எலமெண்ட். And it should satisfy again all the properties of the group, subgroup, group within the group. Simple definition. Okay, next important definition, multiplication table. ஒரு point group அல்லது groupல certain number of elements இருக்கும். நம்ம again repeated பார்க்குற example C2V. C2Vல என்னென்ன elements இருக்கும்? E, C2, sigma V dash, sigma V and sigma V dash. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப்ஸ். இப்போ குரூப் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆர் மல்டிப்ளிகேஷன் டேபிள்னால் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டு பாசிலேட் என்னென்னா இட் ஷுட் கம்பைன் வித் அதர் எலமெண்ட் டு ப்ரொடியூஸ் another element which is also a member of the group. இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன். இப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஆர்டராக எழுதிக்கலாம். C2 sigma V sigma V dash, again E C2 sigma V sigma V dash. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் இஃப் வி மல்டிப்ளை E and E காம்பினேஷன் E எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1. சி E இஸ் ஆல்வேஸ் நத்திங் பட் 1. மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய எலமெண்ட் என்ன? E into E is equal to E. ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஒரு முறை பர்ஃபார்ம் பண்ணுறோம், சேம் மாலிக்யூல். இன்னொரு முறை பர்ஃபார்ம் பண்ணுறோம், again ரிசல்ட்ஸ் இந்த சேம் மாலிக்யூல். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா E into E, E. ஸோ அகெயின் E எடுத்து C2 கூட பெர்ஃபார்ம் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் எல்லாமே சேம் தான் கிடைக்கும். சிக்மா V சிக்மா V டேஷ். அகெயின் அதே காலத்தில் இட் இஸ் அ காம்படேட்டிவ் ஒன். C2 into C நமக்கு என்ன கிடைக்கும்? C2 சிக்மா V சிக்மா V டேஷ். இனி வர்றது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு எலமெண்ட் C2 இன்னொரு எலமெண்ட் C2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அதுதான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன வாட்டர் மாலிக்யூல் அடிக்கடி எடுத்துப்போம். ஸோ இதை 1ன்னு லேபிள் பண்ணிப்போம், இதை 2ன்னு லேபிள் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? C2 பெர்ஃபார்ம் பண்ணணும். C2 பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த மாலிக்யூல் என்னவா மாறும்? 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் C2. ஸோ இந்த ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது இங்கே பார்க்கும்போது C2 பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கிடைக்கிற ரிசல்ட். இதில் இன்னொரு முறை C2 பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கிடைக்கும். அகெயின் we have to rotate 180 degree. The result will be H1 H2. ஸோ இந்த மறுபடியும் ரொட்டேட் ஆகிடும். அப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்கு? ஒரிஜினல் மாலிக்யூல் திரும்ப கிடச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் we performed E again. ஸோ இதே போல் நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த 2 எலிமெண்ட்ஸுக்கு கம்பைன் பண்ணணும், ஆர்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதே எடுத்துக்குவோம், மாலிக்யூல் அப்படியே எடுத்துக்குவோம், சேம் பொசிஷன். ஸோ மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம், வாட்டர் மாலிக்யூல், ஆக்சிஜன் அட் த சென்டர், ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 2. ஸோ ஆக்சிஸ் மேலே இருக்கிற ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், அதை வச்சு தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். செகண்ட் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போர்டில் இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளை நோக்கி இருக்குது. அப்போது 2 சிக்மா வி இருக்குது. ஒரு சிக்மா வி வந்து இசட் ஒயில் எடுக்க போகிறோம், இன்னொன்று இசட் எக்ஸில் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து சிக்மா இசட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா என்னாகும்? மாலிக்யூல் ஆஸ் இட் இஸ் இந்த போர்டுலேயே தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே நடக்காது. அதாவது மாலிக்யூலை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் என்ன? ஒரு சிக்மா வி இந்த பிளேனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இசட் ஒய் மாலிக்யூல் என்னவாக இருக்கும்? சேம் மாலிக்யூலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்? மறுபடியும் C2க்கு பெர்ஃபார்ம் பண்ணேன்னா ரிசல்ட் என்னவா மாறும்? இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். C2. ஓகே, நம்ம சிக்மா VZ பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? C2V பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு கிடச்சிருக்கிற மாலிக்யூல் 2 ஹைட்ரஜனும்
எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு C2 பர்ஃபார்ம் பண்ணி. இப்போ ஒரிஜினல் மாலிகுலோட வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, இஃப் வி கீப் அ மிரர் இன் த XZ டைரக்ஷன், XZ டைரக்ஷனில் வச்சாலும் கிடைக்கிற பொசிஷனும் C2வை பர்ஃபார்ம் பண்ணால் கிடைக்கிறதும் ஒன்று. ஸோ அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா வி XZ. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது YZ. ஸோ ரிசல்ட் வந்து என்னது, சிக்மா YZையும் C2வையும் பர்ஃபார்ம் பண்ணும்போது சிக்மா XZ கிடைக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்லி XZ மாறிடும். இதே போல் நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுங்கள், செகண்ட் எலமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் காட்டின மாதிரி மீதி எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆர்டரில் இ பர்ஃபார்ம் பண்ணோம்னா இ கிடைக்கும், C2க்கு C2 கிடைக்கும், சிக்மா வி வில் ரிசல்ட் இன் சிக்மா வி. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல். C2வை பர்ஃபார்ம் பண்ணோம்னா ஈயோட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் C2 2 டைம்ஸ் பண்ணோம்னா கிடைக்கும். C2 ஃபாலோட் பை சிக்மா வி பர்ஃபார்ம் பண்ணோம்னா சிக்மா வி டேஷ் கிடைக்கும். C2 சிக்மா வி டேஷ் பண்ணோம்னா சிக்மா வி கிடைக்கும். அதே போல் எல்லாத்தையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது again it follows all the properties of the group. காமுடேட்டிவ் கேரக்டரையும் நம்ம இதிலேருந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். பண்ணோம்னா இட் இஸ் ஈக்குவலண்ட். அதை நம்ம வச்சு இது அபேலியன் குரூப்னு சொல்ல முடியும். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு C2V பாயிண்ட் குரூப்புக்கு. இதே போல் நீங்கள் C3V பாயிண்ட் குரூப், C4 பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா C2V பாயிண்ட் குரூப், C3V பாயிண்ட் குரூப், C2H பாயிண்ட் குரூப், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த டெஃபினேஷனுக்கு மூவ் ஆகலாம். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் இஸ் சிமிலாரிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் கான்ஜுகேட் எலமெண்ட்ஸ். ஒரு 2 எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம், X அண்ட் A. இது ரெண்டும் ஒரு குரூப்போட எலமெண்ட்ஸ். இப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன சொன்னாலும் குரூப் ப்ராப்பர்ட்டி படி இட் வில் ஹாவ் அ இன்வர்ஸ், A வில் ஹாவ் அ இன்வர்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா X மல்டிப்ளைடு பை A மல்டிப்ளைடு பை X இன்வர்ஸ். விர்ச்சுவலி நம்ம இதை பார்த்தோம்னா இது இல்லாமல் இங்கே கன்சிடர் பண்ணோம்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்படி கிடைக்காம சில நேரங்களில் இந்த ஆர்டரில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் பியாக இருக்குது. ஸோ எக்ஸ் மல்டிப்ளைடு பை ஏ, ஏன்னா இந்த போத் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப், அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த எக்ஸ் ரெண்டையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் பின்னு கிடைச்சதுன்னா இஃப் திஸ் பி இஸ் ஆல்சோ எ மெம்பர் ஆஃப் த குரூப், if B is also the member of the group, then B is considered as the similarity transform of A, and A and B are conjugate to each other அப்படின்னு சொல்ல போகிறோம். So this is one of the properties of the groups. If X and A are members of the group and X into A into X inverse, combination of these will result in B. B யும் மெம்பராக இருந்தால் then A and B is the similarity transformation of A, and A and B are conjugate to each other அப்படின்னு சொல்லப்போம். இதுதான் ப்ராப்பர்ட்டி கால்டு similarity transforms and conjugate elements. A and B are conjugate elements of each other. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஆஃப் த குரூப். ஒரு பாயிண்ட் குரூப் எழுதும்போது உதாரணத்துக்கு C2V பாயிண்ட் குரூப் எழுதுறத பார்த்துருந்தீங்கன்னா E C2 சிக்மா V டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கும். C3V பாயிண்ட் குரூப் எழுதும்போது இப்படி தனித்தனியாக எழுதாமல் E 2C2 C3 3 சிக்மா V அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ தீஸ் ஆர் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ஆஃப் த குரூப்ஸ். இதில் 4 கிளாஸ் இருக்குது, இதில் 3 கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னா, இஃப் யூ டேக் த சிமிலாரிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ பர்டிகுலர் எலமெண்ட் வித் ஆல் அதர் குரூப்ஸ், அதர் எலமெண்ட்ஸ். இப்போ C2V பாயிண்ட் குரூப்பில் C2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா எலமெண்ட்டோடையும் சிமிலாரிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுறோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஈயும் ஏவுக்கு பதிலாக C2வும் எடுத்து நம்ம இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணோம்னா ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ யூ டேக் த குரூப் மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் இது ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது கிடைச்ச ரிசல்ட்டை மறுபடியும் இதை பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ரிசல்ட் என்னென்னு பாருங்கள், தட் வில் பி C2. அகெயின் இதே போல் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா C2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது திஸ் மீன்ஸ் C2 வந்து எல்லா குரூப்போடையும் கான்ஜுகேட்டாக இருக்குது, ஒரே ஒரு பர்டிகுலர் கிளாஸை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ C2 வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ். ஸோ ஒரு எலமெண்ட் காமுடேட்டிவ் வித் ஈச் அதர் அப்படின்னு வந்தால், ஏன்னா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே காமுடேட்டிவ் டு ஈச் அதர்.
ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் காம்படிட்டிவ் டு ஈச் அதர்னா அப்போ எல்லாமே தனித்தனி கிளாஸஸை உருவாக்கும். அதனால தான் பார்த்தோம்னா ஈன்ற எலமெண்ட் வந்து இட் இஸ் காம்படிட்டிவ் வித் ஆல். இப்போ எந்த பாயிண்ட் குரூப் எடுத்து நீங்கள் கிளாஸஸ் பிரித்து பார்த்தீங்கனாலும் ஈன்ற எலமெண்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் தே ஆர் கான்ஜுகேட்டாக வருதோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் 2 C3 சேர்த்துருக்காங்க, இங்கே 2 3 சிக்மா வீஸ் சேர்த்துருக்காங்க. ஆனால் இங்கே எதையுமே சேர்த்துல. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் abelian group, all the elements are commutative to each other, so they form a separate classes. But some elements will be conjugates. அப்போது அவங்கள எல்லாத்தையும் ஒரு கிளாஸாக நம்ம செப்பரேட் பண்ணிட முடியும். அதனால் C2வில் 4 கிளாஸஸ் இருக்கும், C3வில் 3 கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் இவ்வளோ நேரம் பார்த்தது இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ். இதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்ஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்ம கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் குரூப்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்லேயும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் மாலிகுல் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம பாயிண்ட் குரூப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக பார்க்கலாம். பாயிண்ட் குரூப்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணோம். ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் இருக்கக்கூடிய எல்லா சிமெட்ரி எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த குரூப்ஸ் அப்படி கம்பைன் பண்ண போகிறோம். அப்படி என்னென்ன காமன் பாயிண்ட் குரூப்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரி மாலிகுல்ஸில் இருக்குன்றத நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் அல்லது ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்ல போகிறோம்னா நான் ஆக்சியல் பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குரூப் இஸ் C1. C1 is nothing but unsymmetrical or எந்த symmetry elementum இல்லை except identity. Identity elementறது we are doing nothing. Symmetry operation is nothing. இப்போது அந்த எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா that is classified as C1 point group அல்லது n equal to 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 360 degree ரொட்டேட் பண்ணுறது ஈக்குவலண்ட். இப்போ E எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா that is classified as C1 point group. இந்த இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஆல் unsymmetrical molecules, carbon connected to 4 different groups, hydrogen, Cl, Br, F. All unsymmetrical molecules belong to this class. அதாவது கைரல் கார்பன் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் குரூப்பை சேரும். அப்போ C1ல் என்ன இருக்கும், ஒன்லி ஐடென்டிட்டி எலமெண்ட். இஃப் வி பர்ஃபார்ம் ரொட்டேஷன் ஆப்ரேஷன் எந்த ஆக்சிஸ்லேயும் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது, ஒரிஜினல் மாலிகுல் கிடைக்காது. அகெயின் மிரர் பிளேன் வச்சோம்னா எங்கேயும் மிரர் பிளேன் வச்சு சிமெட்ரி கிடைக்காது, இன்வெர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ 4 ஆப்ரேஷன்ஸுமே இல்லைன்னா ஒன்லி வி ஹாவ் ஐடென்டிட்டி. தட் பாயிண்ட் குரூப் இஸ் கால்டு C1. அடுத்தது இதே போல் CI. இப்போ ரொட்டேஷன் இல்லாமல் அடிஷ்னலாக ஈயும் ஐ மட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட பாயிண்ட் குரூப்ஸ்க்கு இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் CI பாயிண்ட் குரூப். என்ன எலமெண்ட், ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இன்வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சிமெட்ரி எலமெண்ட்டும் இல்லைன்னா தென் இட் இஸ் கால்டு CI பாயிண்ட் குரூப். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு காம்பவுண்ட். ஸோ இமேஜின் சச் மாலிகுல். இது மாதிரியான ஒரு மாலிகுல் இமேஜின் பண்ணுங்கள். இட் இஸ் லைக் ஸ்டாகர்டு பொசிஷன். இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம இன்வெர்ட் பண்ணோம்னா we can invert these two, we can invert these two, we can invert these two, and கார்பன்ஸையும் நம்மளால் இன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்லி ஐ சிமெட்ரி எலமெண்ட் இருக்குது. ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு வேறு மாலிகுல் கிடைக்கும், இப்படி ரொட்டேட் பண்ணோம்னாலும் வேறு மாலிகுல் தான் கிடைக்கும். we will have no other symmetry elements except identity and inversion center. This kind of molecules belong to CI point group. So staggeredly unsymmetrical type. இந்த மாலிகுலை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டும்போது நமக்கு C2 பர்ஃபார்ம் பண்ணால் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன். சில நேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நார்மலாக எக்லிப்ஸ்டு மாலிகுலை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா குளோரின் டு குளோரின், புரோமின் டு புரோமின் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சந்தேகம் வர எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இங்கே என்ன வித்தியாசம்னா இது ரெண்டுமே ஸ்டாகர்டு பொசிஷனில் இருக்குது. எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், குளோரின் குளோரின், புரோமின் புரோமின். இப்போ நீங்கள் இப்படி C2 பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கே முன்னாடி இருந்தது பின்னாடி போயிடும். ஸோ இட் இஸ் நாட் அ ஈக்குவலண்ட் காம்பினேஷன். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2 புரோமினும் பேக் சைடு போகும். ஆனால் இங்கே இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா எப்படி மாறுதுன்னு பாருங்கள்.
அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஹைட்ரஜன்ஸ் மட்டும்தான் அதனுடைய பொசிஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கு. புரோமின் முன்னாடி மாறி இருக்குது. இட் இஸ் நாட் அ சேம் மாலிக்யூல். அந்த கன்ஃபியூஷனுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? ஒன்லி I எலமெண்ட் இருக்குது. இட் இஸ் அ CI பாயிண்ட் குரூப், நாட் C2. அந்த மாதிரி C2 இதில் கிடையாது. இன்னொரு மாலிக்யூலும் நம்ம போட முடியும், சைக்ளோபியூட்டேன் மாதிரியான மாலிக்யூல். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கும். So when we talk pH, hydrogen, Cl, Br. ஸோ எந்த இடத்துலையும் நம்மளால் இந்த மாலிகுல் ஒரு நான் ஒரு மாலிகுல் டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது we have a only inversion point, no symmetry elements, other elements எதுவுமே இல்லை, இன்வர்ஷனும் E மட்டும்தான் இருக்குது. ஸோ this point group is called CI point group. இதே போல் CS point group சொல்லுவோம். that is ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் சிக்மா மட்டும் இருக்கக்கூடிய பாயிண்ட் குரூப்ஸை CS பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி எலமெண்ட் இது மட்டும்தான் இருக்கும். யூஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள், வாட்டருக்கு பதிலாக ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா we cannot perform C2, மாறி போயிடும். no C2, எந்த ஆங்கிள்லையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஒன்லி ஒன் திங் we can do is இதை அப்படியே ஒரு பிளேனில் கட் பண்ண முடியும். மாலிகுலை இப்படி போட்டு இப்படி எழுதணும்னா இப்படி என்னால் எக்ஸாக்டாக கட் பண்ண முடியும். குளோரின் பாதி, ஹைட்ரஜன் பாதி. ஆனால் இந்த C2வில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. that is the simple difference. only identity element and sigma இருந்தால் that is CS point group. NOCl molecule, hypochlorous acid, இந்த மாதிரியான மாலிகுல் எல்லாமே CS point group சார்ந்தது. ஸோ இது 3 குரூப்பையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் ஆக்சியல் குரூப்ஸ். அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இதில் கிடையாது. தெர் இஸ் நோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்குது, I மட்டும்தான் இருக்குது, சிக்மா மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்டு நான் ஆக்சியல் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் குரூப்ஸோட செட் வந்து சைக்ளிக் குரூப்ஸ். தே ஹாவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அண்ட் அதர் சிமெட்ரி எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செட் வந்து CN பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்லுவோம். CN பாயிண்ட் குரூப்ஸ்னால் C அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ CN ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஸ் யூஷுவல் அண்ட் N CNs. C3 ஆக்சிஸ் வந்து இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அது மட்டும் இருந்தால் CN ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறத தான் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம C2க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். E அண்ட் C2 மட்டும்தான் இதில் இருக்கும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. we know it is a propeller shape, ஓப்பன் புக் ஷேப்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும், ஒரு சைடு மட்டும் இருக்கும், இந்த சைடு மட்டும் இருக்கும். இப்போ இதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது டாட்டட் லைன்ஸ், இது பின்னாடி இருக்குது, இது முன்னாடி இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது. C2 நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா C2 ஆக்சிஸ் ஓகே. ஒரு முறை ரொட்டேட் பண்ணும்போது சேம் மாலிகுல் கிடைக்கும், இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போய்டும். ஸோ 2 C2s. வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணோம்னா பிளேன் கட் பண்ணோம்னா we cannot cut plane, ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் இருக்குது. ஸோ there is no sigma plane. இல்லை இப்படி C2 இருக்கான்னு செக் பண்ணோம்னா அப்படியும் C2 இருக்காது. இல்லை ஹரிசாண்டல் பிளேனோ வெர்டிக்கல் பிளேனோ எப்படி செக் பண்ணாலும் we will have, ஏன்னா இது வந்து பின்னாடியும் இது முன்னாடியும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பொசிஷனை நம்ம இப்படி எக்ஸாக்டாக இருக்கும்போது இங்கே கட் பண்ணோம்னா இந்த பக்கமும் மாறி மாறி போயிடும். ஸோ என்னோடய ஒரு விரல் முன்னாடி இருக்குது, ஒரு விரல் பின்னாடி இருக்குது. எக்ஸாக்டாக கட் பண்ணோன்னா இங்கே முன்னாடி இருக்கிறது இங்கே பின்னாடி இருக்கும், மிரர் வராது, ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ C2 பாயிண்ட் குரூப்கான எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதே போல் நம்ம C3க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். C3க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து E இருக்கும் அண்ட் C3 எலமெண்ட் இருக்கும். இங்கே 2 இருந்த மாதிரி C3 இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரைஃபினைல் மீத்தேன், ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஸோ காமன்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை வந்து நம்ம எல்லாருமே C3Vன்னு கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க.
ஏன்னா குளோரோஃபார்ம் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அமோனியா மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ட்டு. டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிற ஃபினைல் குரூப் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆங்கிளில் மாறி இருக்கும். ப்ரொப்பல்லர் ஷேப்னு சொல்லுவோம். இதில் வந்து இங்கே இப்படி முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குன்னா அது மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ we will not have any plane symmetry. எக்ஸாக்டாக இப்படி கட் பண்ணோம்னா பிளேன் சிமெட்ரி வராது. அதே போல் தான் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். அதுவே நம்ம பாஸ்பீன் எடுத்துக்கிட்டோம்னா அமோனியா எடுத்துக்கிட்டோம்னா C3V வந்துடும், சிக்மா வந்துடும், இங்கே வராது. ஸோ C3க்கான எக்ஸாம்பிள்ஸ் ட்ரைஃபினைல் மீத்தேன் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இதெல்லாம் வந்து CN பாயிண்ட் குரூப்ஸ். அதே போல் C4 அப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதிட்டே போகலாம் CN வரைக்கும். அடுத்த சைக்ளிக் குரூப்ஸில் வரக்கூடிய கிளாஸ் வந்து CNV. CNVனா it will have identity element CN and sigma V's. எத்தனை இருக்கோ அத்தனை NCN and N sigma V. இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் C2V பாயிண்ட் குரூப் போகிறோம்னா it will have identity element C2 and 2 sigma V அதில் இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் பண்ணலாம்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல், identity element present C2V பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1-2 எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சேம் மாலிக்யூல் கிடைக்கும், நோ ப்ராப்ளம். அண்ட் இதுக்கு வெர்டிக்கலாக போர்டோட பிளேன்லேயே ஒரு பிளேன் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு சிக்மா வி. அதே போல் போர்டை ரெண்டாக கட் பண்ணோம்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேம் மாலிக்யூல் கிடைக்கும், another sigma V. So such molecules are called C2V point groups. இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுத முடியும் C2Vக்கு. இப்போ C2V மாலிகுலில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும்னா எனி மாலிகுல் that has angular shape, V shape, எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் மாலிகுல், and then seesaw shape. So these molecules are this kind of எல்லாமே என்னவாக இருக்கும்? C2V பாயிண்ட் குரூப்ஸில் இருக்கும். வாட்டர் SF4 ஆன மாலிகுல்ஸ், ஆங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் சீசா ஷேப்பில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் C2V பாயிண்ட் குரூப்பை கொடுக்கும். இதே மாதிரி CNV பாயிண்ட் குரூப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. C3V. இதில் என்னென்ன இருக்கும்? E இருக்கும், C3 இருக்கும், சிக்மா V 3 டைம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய அமோனியா மாலிக்யூல். ஆல் பிரமிடல் மாலிகுல்ஸ், 3 எட்ஜஸ் இருக்கக்கூடிய எல்லா பிரமிடல் மாலிகுல்ஸும் C3V பாயிண்ட் குரூப்பில் வரும். C4V, E, C4 and sigma V 4 டைம்ஸ். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அகெயின் 4 பிரமிடல் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் இந்த ஷேப்பில் வரக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கொயர் பிரமிடல்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே C4V பாயிண்ட் குரூப். 5 பென்டகனல் பிரமிடல் C5 அண்ட் ஸோ ஆன் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். C4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகலாம். இன்ஃபினிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கோன் ஷேப் இருக்குன்னா எனி கோன் ஷேப் a linear molecule with 2 different edges. சாக் பீஸே எடுத்துக்கோங்க. மேலே ஒரு எட்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கீழே இருக்கிற எட்ஜு கொஞ்சம் வலிதாக இருக்கும். ஸோ கோன் மாதிரியான ஷேப்பு இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது we have C infinity and infinity vertical axes. அப்போ இந்த பாயிண்ட் குரூப்ஸில் என்ன சொல்ல போகிறோம்? C infinity V. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோன், சாக் பீஸ், பென்னு வித் டாப் அண்ட் பாட்டம், கேப் இல்லாமல் பென் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு வந்து C infinity Vயாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் குரூப் வந்து CNH. CNHல என்னென்ன இருக்கும்னா எசென்ஷியலி ஐடென்டிட்டி எலமெண்ட் as usual C2 and I and H. Molecules with inversion center and horizontal plane. Other elements may be or may not be present. இது மட்டும் இருந்தால் இதை என்ன சொல்ல போகிறோம்? CNH. இது C2க்கு, ஸோ N போட்டுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் C2Hக்கான பாயிண்ட் குரூப் நம்ம செக் பண்ணோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும், C2 ஆக்சிஸ் இருக்கும், இன்வர்ஷன் இருக்கும், H இருக்கும்.
ஆனால் கம்பல்சரியாக ஹெச் இருக்கும், இன்வெர்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணலாம். ட்ரான்ஸ் மாலிக்யூல்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ் பியூட்டின். ஸோ இந்த மாலிகுல் செக் பண்ணோம்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் யூஷுவல். C2 நீங்கள் C2 பர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் மாலிகுல் போர்டோட பிளேனில் அப்படியே வச்சுக்கோங்க, எல்லாமே போர்டோட பிளேனில் இருக்குது. C2 இருக்குது. I inversion point, we can invert. So I is present. Horizontal plane, no vertical planes, அதாவது அதோடைய டிஃபரன்ஸ். வெர்டிக்கல் பிளேன்ஸ் இருக்காது, ஹரிசான்டல் பிளேன் மட்டும். அதாவது என்ன நம்ம பிரின்சிபல் ஆப்சிஸ்ன்றது இப்படி எடுத்துருக்கோம், போர்டிலிருந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஹரிசான்டலாக கிடைக்கும். ஸோ C2Hல we have I, E, C2, I and H. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தால் அது C2H. மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ் காம்பவுண்ட்ஸ், ட்ரான்ஸ் N2,4, ட்ரான்ஸ் பியூட்டின், 2-பியூட்டின், இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா CnH பாயிண்ட் குரூப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் குரூப் வந்து சைக்ளிக்கில் SN பாயிண்ட் குரூப். ஸோ ஒரு SN பாயிண்ட் குரூப்பில் என்னென்ன இருக்கும்னா யூஸ்வலாக S எப்போவுமே டபுள் டிஜிட்டாக தான் இருக்கும், நாட் ஆட் நம்பர்ஸ், ஒன்லி 2n அந்த மாதிரி, அப்போ 2, 4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஐடென்டிட்டி எலமெண்ட் Cn அண்ட் S2n. C2 இருக்குன்னா S4 இருக்கும், C4 இருக்குன்னா S8 இருக்கும். அதுதான் அதனுடைய லாஜிக். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நோ மிரர் பிளேன்ஸ் வில் பி தேர். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் டப் ஷேப்டு மாலிக்யூல். we have only SN point group. ஸோ இது வந்து S4ல் வரும், S4 point groups. ஸோ இந்த மாதிரியான மாலிகுல்ஸில் C2 மட்டும்தான் இருக்கும். இப்போ C4 இருக்குன்னா SN, S8 வரும். இங்கே இருக்கிறது வந்து இப்போ நம்ம C2 பர்ஃபார்ம் பண்ணுறதுனால it has E, C2 and S4. The point group is called S4. இது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த Cn, CnV, CnH, Sn இது எல்லாமே they are called cyclic groups. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டைஹீட்ரல் குரூப்ஸ்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு C2 இல்லாமல் அதுக்கு பெர்பெண்டிகுலராக n நம்பர் ஆஃப் C2s இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் DN குரூப் அப்படின்னா Cnன்ற பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலராக C2 நிறைய இருக்கும். n C2s இருந்தால் அதை வந்து டைஹீட்ரல் குரூப்ஸ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து DN. So identity element Cn and n C2s perpendicular to Cn. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். மிரர் பிளேன் இல்லாமல் இருந்தால் அது DN பாயிண்ட் குரூப். மிரர் பிளேனும் சேர்ந்து இருந்தால் E, Cn, n C2 perpendicular to Cn and sigma Hம் இருந்தால் they are called DNH point groups. அதுவே DND, E, Cn, NC2 and dihedral angles இருந்தால் they are called DNDs. இதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். DNக்கான எக்ஸாம்பிள் வந்து ப்ரொப்பல்லர் ஷேப் மாலிகுல்ஸ், மெயின்லி மெட்டல் En 3 times. இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா Cn இருக்கும், C3 அண்ட் தென் பெர்பெண்டிகுலர் C2s இருக்கும். ஆனால் மிரர் பிளேன்ஸ் எதுவுமே இருக்காது, கைரல் மாலிகுல்ஸ். ஸோ they are DN point groups. DNH point group, all planar molecules, planar structures. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள். ஸோ எத்தனை எட்ஜ் இருக்கோ அத்தனை D3H, DNH அந்த மாதிரி சொல்ல போகிறோம். இப்போ பிளேனார் ட்ரையாங்கிளில் E எலிமெண்ட் இருக்குது. Cnனா நம்ம இந்த ஆக்சிஸ் பிரின்சிபல் ஆக்சிஸை எடுத்துக்கிட்டு C3 பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். C3 n C2 இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுன்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக போர்டில் இருக்கிறது n C3, அதாவது 3C3 அண்ட் ஹரிசான்டல் பிளேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துனது தான் D3H பாயிண்ட் குரூப். ஸோ எந்த பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் எத்தனை எட்ஜஸ் இருக்குது, அதே போல் B3, BF3 சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர். எத்தனை கார்னர் இருக்குன்னு பாருங்கள், அத்தனை D3ன்னு போட்டுக்கோங்க. 3 இருந்தால் 3 கார்னர், 4 இருந்தால் 4. ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சராக இருந்தால் 4 D4H.
பென்டாஹெட்ரல் பிரமிடல். அல்லது ஆக்டாஹெட்ரல்லையே MA4B2 டைப்பாக இருந்தாலும் we will have D4H பாயிண்ட் குரூப். பிளேன் ஹரிசாண்டல் பிளேன் வரக்கூடியது எத்தனை கார்னர் இருக்குன்னு பார்க்குறீங்க, அத்தனை பாயிண்ட் குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆல் பிளேனார் மாலிக்யூல்ஸ் வித் ஹரிசாண்டல் பிளேன். 3 கார்னர் இருந்தால் D3H BF3 எக்ஸாம்பிள். 4 கார்னர் இருந்தால் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் PTCl4 மாதிரியான காம்ப்ளெக்ஸஸ். அடுத்தது அல்லது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால் 4 கார்னர் குளோரினும் 2 அமோனியாவும் இருக்க மாதிரியான காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் D4H பாயிண்ட் குரூப் தான். அல்லது IF7 மாதிரியான மாலிகுல் D5H. DNDனா இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு பென்சீன் பார்த்தோம்னா 6 கார்னர் இருக்குது, 6 பிளேன். ஸோ இது D6H. DNDனா we need a horizontal plane. அது இல்லாமல் ஹரிசாண்டல் பிளேனுக்கு பதிலாக என்ன இருக்கணும்னா டைஹீட்ரல் ஆங்கிள்ஸ் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஷுட் பாஸ் த்ரூ 2 வெர்டிக்கல் C2 வந்து பெர்பெண்டிகுலர் C2க்கு இடையில பாஸ் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாகர்டு மாலிக்யூல்ஸ், ஸ்டாகர்டு ஈத்தேன், ஸ்டாகர்டு ஃபெரோசின், இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட் குரூப்பில் வரும். 3 கார்னர்ஸ் இருந்தால் D3D, ஃபெரோசின்னா D5D ஸ்டாகர்டு ஃபெரோசின், எக்லிப்ஸ்டு ஃபெரோசினாக இருந்தால் D5H. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாம்பிளும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் குரூப் தான் ரொம்ப ஈஸி, நிறைய தடவை கேட்குறது. ஸோ பிளேனார் மாலிகுலர்னு பாருங்கள், எத்தனை கார்னர் இருக்குன்னு பாருங்கள், அத்தனை ஹெச், அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டாகர்டு கான்ஃபிகரேஷன்ஸ் ஆகந்தா ஈத்தேன் ஸ்டாகர்டு கான்ஃபிகரேஷன், சைக்ளோஹெக்சேன் அந்த மாதிரி, அல்லது ஃபெரோசின் ஸ்டாகர்டு கான்ஃபிகரேஷன் வரும்போது எத்தனை கார்னர் இருக்கோ அத்தனை டீன் போட போகிறீங்க. சிம்பிள். இதெல்லாம் டைஹீட்ரல் குரூப்ஸ். இன்னும் 2 செட்டு தான் இருக்குது, ஹைலி சிமெட்ரிக் குரூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைலி சிமெட்ரிக் குரூப்ஸ். நிறைய நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் பாலிஹெட்ரல் குரூப்ஸ். நம்ம டெட்ராஹெட்ரன்னா 4 ஹெட் இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரன், பென்டாஹெட்ரன், ஹெக்ஸாஹெட்ரன், அது மாதிரி ஹெக்ஸாகன் இப்படி சொல்லிகிட்டே போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேமாக இருக்கும்போது அத்தனை சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான வரக்கூடிய மாலிகுல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராஹெட்ரன்னா கார்பன் கனெக்டட் டு 4 ஹைட்ரஜன்ஸ், சேம் மீத்தேன், ஹைலி சிமெட்ரிக் மாலிகுல், டெட்ராஹெட்ரல் சிமெட்ரி. அதில் இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட்ஸ் என்னென்னா E, 8C3, 3C2, 6S4 and 6 sigma D. இத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தால் that is classified to tetrahedral point group. So symmetric example methane, கார்பன் டெட்ராக்ளோரைடு, டெட்ராஃப்ளூரைடு, அது மாதிரி ஹைலி சிமெட்ரிக் மாலிகுல்ஸ் எல்லாமே டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கல் மாலிகுல்ஸ் எல்லாமே TD பாயிண்ட் குரூப்பை சேர்ந்தவை. அதே போல் ஆக்டாஹெட்ரல் SF6 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் MCl6 டைப்பு அல்லது M6 டைப்பு, MA டைப்பு, அந்த மாதிரியான சேம் கார்னர்ஸ், எல்லா கார்னரும் சேமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆக்டாஹெட்ரல் பாயிண்ட் குரூப். இதில் இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட்ஸ் E, 8C3, 6C2, 6C4, I, 6S4, 8S6, 3 sigma H and 6 sigma D. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வந்து MX6 டைப், SF6 ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்ட்ஸ். கியூபு லாஸ்ட் வந்து வெரி ஹை சிமெட்ரி. நம்ம கெமிக்கலில் வந்து இதுக்கு மேலே பெருசாக நம்ம சொல்ல முடியாது, காம்பவுண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஐகோசாஹெட்ரன் சொல்லுவோம், IH பாயிண்ட் குரூப். இதில் இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட்ஸ் E, 12C5s and 20C3s, 15SC2s, I, 12S10s, 20S6 and 15 sigmas. எக்ஸாம்பிள் டைபோரேனுடைய B12H12 ஐகோசாஹெட்ரன். அந்த காம்பவுண்டுக்கு இந்த சிமெட்ரி எலமெண்ட் இருக்கும். ஸோ 12 கார்னர் இருக்கிற மாதிரியான எலமெண்ட், அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஐகோசாஹெட்ரன் பாயிண்ட் குரூப். ஸோ ஹைலி சிமெட்ரிக்கல் குரூப்ஸ், they are known as polyhedral point groups. ஸோ பாயிண்ட் குரூப்ஸில் நமக்கு கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு லீனியர் பாயிண்ட் குரூப்ஸ். ஒரு மாலிகுல் லீனியராக இருந்தால் எக்ஸாம்பிள் CO2, CS2 அல்லது டைஹைட்ரஜன், டைநைட்ரஜன், இதெல்லாம் லீனியர் மாலிகுல்ஸ். அதே போல் ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, இது மாதிரியான நான் ரெண்டு எண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடிய மாலிகுல், இதெல்லாம் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லாத மாலிகுல்ஸ். இதெல்லாம் லீனியர் மாலிகுல்னு சொல்ல போகிறோம். இந்த மாலிகுல்ஸ் என்ன பாயிண்ட் குரூப் இருக்கும்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் CO2 நம்ம செக் பண்ணோம்னா என்னென்ன பாயிண்ட் குரூப் இருக்கும். இது ஒரு ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ், we will have C infinity.
அதே போல் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கு பர்பெண்டிகுலராக நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா எத்தனை தடவை வச்சாலும் அத்தனை C2V பர்பெண்டிகுலர் இன்ஃபினிட்டி C2V இருக்கும் அண்ட் சிக்மா H இருக்கும், இன்வர்ஷன் சிமெட்ரி இருக்கும். ஸோ இது மாதிரியான பாயிண்ட் குரூப்ஸ் என்னென்னு சொல்ல போகிறோம், D இன்ஃபினிட்டி H அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெண்டு எண்டும் சேமாக இருந்து லீனியர் மாலிகுலாக இருந்தால், சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருந்தால், தே ஆர் பிலாங்கிங் டு D இன்ஃபினிட்டி H பாயிண்ட் குரூப். அதுவே சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லாமல் லீனியர் மாலிகுல் கோன் மாதிரியான ஷேப்பாக இருந்தால் we will have C இன்ஃபினிட்டி V பாயிண்ட் குரூப்ஸ். இது ரெண்டையும் லீனியர் பாயிண்ட் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ CO2 CS2 டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாமே D இன்ஃபினிட்டி ஹெச்சும், HCl HBr டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாமே C இன்ஃபினிட்டி Vலையும் நமக்கு பாயிண்ட் குரூப்ஸாக இருக்கும். ஸோ பாயிண்ட் குரூப்ஸை பெஸ்ட்டு மெமரி பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்னா, ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதை விட பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, நம்ம ஒரு இமேஜ் இப்போ கொடுப்போம், என்னென்ன காமன் ஷேப்புக்கு என்னென்ன பாயிண்ட் குரூப் வரும் அப்படின்ற பேசிஸில் ஒரு கம்பல்சரி அட்கின்ஸ் புக்கில் இருக்கிற நம்ம பாயிண்ட் டேபிளில் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஷேப் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம அமோனியா எடுத்துக்கிறீங்க, பிரமிடல் ஷேப், 3 கார்னர் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஷேப் வரக்கூடிய 3 கார்னர் உள்ள பிரமிட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன எடுத்துக்க போகிறோம், C3Vன்னு எடுத்துக்க போகிறோம். 2 V ஷேப்பாக இருக்குது, அப்போ C2Vன்னு எடுத்துக்க போகிறோம். அதே போல் ஒரு ஸ்கொயர் பேப்பர் ஷேப் எடுத்துக்கிறோம், அதில் வரும்போது என்னாகும் D4H. பென்டகனல் ஷேப் எடுத்துக்கிறோம், மேலேயும் கீழேயும் சேமாக இருக்குது, அப்போது D4H D5H. இந்த மாதிரியான காமன் பாயிண்ட் குரூப்ஸ்க்கான சிம்பிள்ஸ், அதனுடைய மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதை கேட்டகரி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா பாயிண்ட் குரூப்பஸ் போடுறது ஈஸி. இது இல்லாமல் சிஸ்டமேட்டிக் ஃப்ளோ சார்ட்டை நம்ம கொடுப்போம், அந்த ஃப்ளோ சார்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ளோ சார்ட்டை அடுத்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். இதுதான் ஒரு பர்டிகுலர் மாலிகுல் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு பாயிண்ட் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃப்ளோ சார்ட்டு. ஈஸி மெத்தடு, பார்க்க பெருசாக தெரிஞ்சாலும் நம்ம 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மாலிகுல் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு மாலிகுல் லீனியராக நான் லீனியரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிள், ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் கொடுத்தாங்கன்னா அது லீனியர் மாலிகுல். இப்போ லீனியர் மாலிகுல்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ் லீனியர் இந்த பக்கம் வர போகிறோம். அதில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது. ஸோ அகெயின் எஸ், சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருந்தாவே D இன்ஃபினிட்டி H பாயிண்ட் குரூப் வந்துடும். சிம்பிள். கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், கார்பன் டைசல்ஃபைடு மாலிகுல் எல்லாத்துலேயும் லீனியர் மாலிகுல், சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ D இன்ஃபினிட்டி H பாயிண்ட் குரூப். சிம்பிள் மெத்தட். சப்போஸ் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இல்லை, எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைடு அல்லது கோன் மாலிகுல் லீனியராக இருக்குது, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் மட்டும்தான் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே C இன்ஃபினிட்டி V. சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இல்லை, ஆனால் லீனியர் மாலிகுலாக இருக்குன்னா C இன்ஃபினிட்டி V. ஸோ இந்த சைடு ஈஸியாக முடிச்சிடலாம். கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலும் பார்த்தாச்சு, HCl டைப் ஆஃப் மாலிகுல்ஸும் பார்த்தாச்சு. சப்போஸ் எனக்கு அது இல்லை, வேறு மாலிகுலாக இருக்குது. என்ன மாலிகுல்னா, எக்ஸாம்பிள் லீனியர் இல்லை, ஒரு BF3 மாதிரியான மாலிகுலோ இல்லை டெட்ராஹைட்ரல் மாலிகுலோ இல்லை ஆக்டாஹைட்ரல் மாலிகுலோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு இது உதாரணம் B12H12 எடுத்துக்கலாம், ஐக்கோசாஹைட்ரன். அதில் நமக்கு என்ன இருக்கான்னு பார்க்கணும், 2 or more CN, அதாவது N கிரேட்டர் தென் 2ஆக இருக்கும். ஒரு C2 C3 C6 C8 அந்த மாதிரியான மாலிகுல்ஸ் எல்லாமே அதிகமாக இருந்தால் அடுத்து I இருக்கான்னு செக் பண்ணணும். ஆக்டாஹைட்ரல் மாலிகுல் I இருக்கும், ஐக்கோசாஹைட்ரன்லேயும் I இருக்கும். C5 இருந்தால் ஐக்கோசாஹைட்ரன், C5 இல்லைன்னா ஆக்டாஹைட்ரன். I இருந்து எல்லாமே இருக்குது, C4 இருக்குது, S4 இருக்குது, ஆனால் இன்வர்ஷன் இல்லைன்னா டெட்ராஹைட்ரல் மாலிகுல். அப்போ ஒரு மீத்தேன் மாலிகுல் எடுத்தோம்னா இட் ஹேஸ் C3 சிமெட்ரி, மோர் தென் 1 இருக்குது, 4 C3s இருக்கும். அதில் I மட்டும் இல்லை, ஸோ அது TD பாயிண்ட் குரூப். இப்போ ஈஸியான ஹைலி சிமெட்ரிக் பாயிண்ட் குரூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். மாலிகுலை லுக் பண்ணும்போதே CO2 பார்த்தா தெரிஞ்சிடும் D இன்ஃபினிட்டி H, HCl பார்த்தா தெரிஞ்சிடும் C இன்ஃபினிட்டி V. அதே போல் B12H12 மாதிரியான பெரிய மாலிகுல் டைரெக்டாக பண்ண மூடிட்டு ஹைக்கோசாஹைட்ரன். MX6 டைப் ஆக்டாஹைட்ரல் மாலிகுல் கண்ணை மூடிட்டு ஆக்டாஹைட்ரல் பாயிண்ட் குரூப். CCl4 CH4 மீத்தேன் மாதிரியான மாலிகுல்ஸ் எல்லாமே டெட்ராஹைட்ரல் பாயிண்ட் குரூப். இது இல்லை. அடுத்து என்ன ஆகுது, எனக்கு மோர் தென் 1 CN இல்லை, அதாவது C3 மல்டிபிள் டைம்ஸ் இல்லை, ஒரே ஒரு முறை தான் இருக்குது. அந்த மாதிரி வருதுன்னா அடுத்த கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம போனோம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டயக்ராம். CN இருக்கா,
ஒரு CN இருந்தால், உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாட்டர் மாலிகுல C2 மட்டும்தான் இருக்குது. C2 இருக்குன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்? C2 இருந்தால் இங்கே வர போகிறோம். அடுத்து CN வித் த ஹையஸ்ட், அதை நம்ம செக் பண்ணிவிட்டு என்னென்ன பாயிண்ட் குரூப்னு பார்க்க போகிறோம். CN அதுக்கு பர்பண்டிகுலர் C2 இருக்கா, சிக்மா இருந்தால் DNH பாயிண்ட் குரூப், சிக்மா D இருந்தால் DND பாயிண்ட் குரூப், சிக்மா எதுவுமே இல்லைன்னா DN பாயிண்ட் குரூப். அல்லது CNல வந்து நமக்கு என்னென்ன ஹரிசாண்டல் பிளேன்ஸ் இருக்குன்றதை வச்சு நம்ம அப்படியே வரிசையாக கொண்டு வர போகிறோம். உதாரணத்துக்கு CNல ஒரே ஒரு CN மட்டும்தான் இருக்குது, சிக்மா இருக்குது அப்படின்னா CS பாயிண்ட் குரூப்ஸ். அதாவது CNஏ சுத்தமாக இல்லை, நம்ம என்ன முதலே பார்த்தோம் இல்லைங்களா, ஆக்சியல் பாயிண்ட் குரூப்ஸ். அதில் வந்து CNஏ எதுவுமே இல்லை, E இருக்குது, சிக்மா மட்டும்தான் இருக்குது, அப்போ CS பாயிண்ட் குரூப். சிக்மாவும் இல்லை, I மட்டும்தான் இருக்குது, அது CI பாயிண்ட் குரூப். எதுவுமே இல்லைன்னா 1 பாயிண்ட் குரூப், C1 பாயிண்ட் குரூப். Cயும் சிக்மா Hயும் இருந்தால் CNH, சிக்மா N சிக்மா V இருக்குன்னா CNV பாயிண்ட் குரூப். ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நிறைய ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்பும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதோட பாயிண்ட் குரூப்ஸ் வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம கேரக்டர் டேபிள்ஸ் டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த டாபிக்ஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ.